குமார சம்பவம் என்ன எந்த அளவுக்கு மஜாவா ஆக்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 65 கொடுப்பேன். தாராளமாக ஒரு வாட்சபிள் மூவி தான். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாமான்னு கேட்டால் இந்த மாதிரி படங்களை தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து சின்ன படங்கள் இன்னுமே நல்லா பிரம்மாண்டமாக நல்ல படைப்பாக கொடுக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு இது மாதிரி ஒரு படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தியேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள் இன்னும் அதிகமாக வெளியே வரும், இன்னும் அதிகமாக மக்களை என்டர்டெயின் பண்ணும். ஒவ்வொரு வாட்டியும் பெரிய ஸ்டார்ஸ் படத்துக்காகவே காத்திருந்து அப்போ மட்டும் தான் நான் தியேட்டர் போகணும்னு முடிவு பண்ணி பண்ணால் இந்த மாதிரி படங்கள் வரது புரியும். நாளை பின்ன உங்கள் பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் பண்ணுறது புரியும். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவே காணாமல் போயிடும். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நல்ல படங்களை தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட ரைட்டிங். படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா வசனங்கள் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காது. காமெடியெலாம் வந்துட்டு திணிச்ச மாதிரி இருக்காது. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நம்ம நாளடைவில் தினமும் பேசுகிற விஷயங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளால ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதாக இருந்தது. அது இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ். முதல்ல டெபியூ, ஒரு ஹீரோவாக டெபியூ ஆகிற நம்ம குமரன் தங்கராஜன். சீரியல்லேருந்து வராரு, ஒரு சின்ன திரையிலேருந்து வராரு, வெள்ளித்திரைக்கு அவர் எப்படி பொருந்து வர மாட்டாரா அப்படின்ற பல கேள்விகளோடு இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு விஷயம் இருந்தது. பட் ட்ரைலர் ஆகட்டும், இந்த படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிவரும் போதும் இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி இருந்தாலும் ஒரு சீரியலில் நடிக்க தானே செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் படம்னா கூட ஒரு வருஷம் 2 வருஷம் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் பீரியட் கிடைக்கும், ஒரு பிரேக் இருக்கும். பட் சீரியல்னு வரும்போது அவங்க கண்டினியூஸாக நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் சீரியல்களில் அதிக எமோஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ இந்த சின்ன திரை வெள்ளித்திரைன்றதே தப்பு, நடிப்புன்றது நடிப்பு தான். ஸோ அந்த வகையில் குமரன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு டெபியூன்னு சொல்லலாம். ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸுமே அவருக்கு நல்லா வருது. மற்ற கதாபாத்திரங்கள், ஹீரோயினாக இருக்கட்டும், நம்ம குமரவேலாக இருக்கட்டும், அவர் கூட வர பாலசரவணன், ஹீரோட மாமா வர கேரக்டர்ஸ், தங்கச்சியாக வர கேரக்டர்ஸ், அவங்க அம்மா வர கேரக்டர். நம்ம டாக்டர் படத்தில் கிளி அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வருவார். இது வரைக்கும் மற்ற படங்களில் ஒரு சின்ன சின்ன ரோல் கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் ஒரு முக்கியமான இம்பாக்ட்ஃபுல் கேரக்டர். அவருக்கும் ஹீரோக்குமான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். அது நல்லா ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவரோட ரோலுமே நல்லா இருந்தது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இசை பாடல்கள் படத்தோட பார்க்குறப்போ பெருசாக குறையா தெரியல. எங்கேயுமே வந்துட்டு நம்மளுக்கு சலிப்பாவோ இல்லை எது சொல்ல போகிற அளவுக்கு இல்லை. அது வரைக்குமே பெரிய ப்ளஸ் தான், பெரிய சக்ஸஸ். இன்னைக்கு ரேஞ்சுக்கு பாடல்கள் நம்மளுக்கு ஒரு இறைச்சலாவோ இல்லை வந்து இரிட்டேட்டிக்காகவும் இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம். இந்த படத்தில் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாடல்கள் எல்லாமே கேட்கும் விதமாக நல்லா இதமாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்தது.